கல்யாணம் ஆன புதுசுல எங்க 2 பேருக்கும் எவ்வளோ மளிகை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணிடுவேன். தீரவே தீராது. 2 மாசத்துக்கும் அப்படியே இருக்கும். பார்த்தா பூச்சிலாம் வந்துரும். மாமியார் தான் வந்து கிளீன் பண்ணி குடுத்துட்டு போவாங்க. பட் இப்ப அந்த கிளாரிட்டிலாம் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பிப்ரவரி மந்த்துக்கான மளிகை சாமான் லிஸ்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். எப்பவுமே வாங்கும்போது ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு, சில பாக்கெட்ஸ்லாம் 2, 2 கூட இருக்கும். அது எல்லாத்தையுமே ரப்பர் பேண்ட் போட்டு ஒண்ணா வச்சுருவேன். அப்பதான் நமக்கு தெரியும். ஓ! 2 பாக்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஞ்சர டப்பால தாளிக்கிறதுக்குலாம் வச்சிருப்போம் இல்லையா? கடுகு, சீரகம், மிளகு இதெல்லாம் நான் 50 கிராம்ஸ் பாக்கெட்டே வாங்கிப்பேன். அதே மாரி பட்டை, லவங்கம் எல்லாமே. அதுவே எங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். மத்த எல்லாமே பருப்புலாம் பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோவே கரெக்ட்டா இருக்கும். ஸோ எழுதி மளிகை சாமான் லிஸ்ட்லாம் எழுதிட்டு, பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் போர்ட்ல எழுதி வச்சுட்டேன். மளிகை சாமான் வாங்க தான் கடைக்கு போறோம். ஸோ பொங்கலுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டா இருக்கிறதுக்கு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அரிசி போடுறீங்களோ, அது ஈக்குவலா நீங்க வந்து பாசிப்பருப்பு போட்டீங்கன்னா, டேஸ்ட்டா இருக்கும். அரிசி ஒண்ணுனா, பருப்பு 1 டம்ளர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கும் பாருங்க.